வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நான் தான் குமார ஜோதிடர் பேசுகிறேன். போன வீடியோவை பார்த்தீங்க, நிறையா கமெண்ட்லாம் வந்தது, நிறையா ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் ஃபேக் நம்பர். ஒரு 4 நம்பர் மட்டும் லேண்ட்லைன்லேருந்து பேசிட்டாங்க. ஒரு 4 கேள்வி மட்டும் சொல்கிறேன், அதுக்கு விடை. ஒரு ஆள் கேட்டிருக்காரு, லேண்ட்லைனில் வந்துருக்கு கோயம்புத்தூர். என்னங்க உண்மையாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியுமா அப்படிங்கிறாரு. உண்மைதான், தெரியும், ஜாதகத்தில் தெரியும். அதாவது அஸ்ட்ரானமி படிக்கிறாங்கள்ல, சயின்டிஸ்ட் ஆகிறது, அவங்களுக்கு ஒரு பாடம் உண்டு. அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் ஒரு பாடம் உண்டு, ஜோதிடம். அதாவது 18 கிரகங்கள், நட்சத்திரங்கள் எப்படி மனிதனுடைய உடல்நிலையை பாதிக்குது. உடம்புல சில ஆர்கான் இருக்குது, மர்ம முடிச்சு புள்ளியெல்லாம் இருக்குது, வருமானம்பாங்க. அதை எப்படி பாதிக்குது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஜோதிடம். ஜோதிடங்கிறது சயின்ஸ் தான், சொன்னதெல்லாம் உண்மை தான். அந்த இதெல்லாம் அது எல்லா புக்கிலையும் போட்டிருக்கு. புக்கில் உள்ளது அப்படியே சொல்லிட்டான், அதேமாதிரி நடந்திருக்கு. அதுக்கு உதாரணம்னு சொல்லிட்டான், பார்த்துங்க. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு இன்னொரு நண்பர். அவர் எங்கேயாவது கேட்டிருக்காருன்னா, சென்னை குளத்தூர்லேருந்து கேட்டுருக்காரு. இது லேண்ட்லைன் தான் வந்து லேண்ட்லைன். யாருமே செல்ஃபோன்லேருந்து கேட்கல, ட்ரூ கலரில் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு. பரவாயில்ல சார், இதுக்கு ஆஃப்டர் டெத்து என்னங்க செய்கிறது மனுஷ பரப்புக்கு அப்படிங்கிறாரு. நான் சொல்ல வேண்டியது கடமை, சொல்கிறேன் என்னங்க. அது ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராமில் நம்மளுக்கு ஏற்கனவே சிப்பு மண்டையில் வச்சு தான் அனுப்பி விட்றாங்க. இவ்வளோ நாள் பூமியில் இருக்கணும், இவ்வளோ நாள் என்னென்னது செய்யணும், திரும்ப எப்போ கூப்பிட்றோமோ அப்போ போயிட்டோம். போக முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதாவது இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் முப்பிறவி, இப்பிறவி, அடுத்த பிறவின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியனில் பாவத்தின் சம்பளம் மாறுறாங்கிறாங்க. முஸ்லீமில் என்ன வாழ்க்கை கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த நாள் மோட்சம் தாங்கிறாங்க. யார் எதுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க, நம்பிக்கிங்க. அடுத்து ஆஃப்டர் டெத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லது தான். சின்ன வயசாக பிறகுறோம், டீனேஜ் வந்ததும் பள்ளியிடம் போகிறோம், அப்புறம் கல்யாண காட்சிகள், அப்புறம் நோய் வருது. முன்ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அதுதான் நம்ம செஞ்சோம், அதுதான் பிறந்திருக்கோம். அதான் விதி ஜோதிடத்துலலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. குளத்தூர் ஃப்ரெண்டு பேர் நான் சொல்லல, குளத்தூர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். இதை அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது இறந்த பிறகு ஆத்மா எங்கே போவோம் அப்படின்னா, அதாவது கபாலபட்சம் மண்ட வழியாக உயிர் போடாதான் அடுத்த பிறவி கிடையாது. இல்லைன்னா இங்கே தான் பிறவி இருக்கணும். குருநாதர் சொல்லுவார், ஒரு புளிய மரத்தில், ஒரு பெரிய புளிய மரம் ரோட்டில் இருக்குது, அந்த புளிய மரத்தில் எத்தனை இலை இருக்குடா அப்படிம்பாரு. எண்ண முடியுமா? எண்ண முடியாது. 1,00,000 இலை இருக்கும். அத்தனை பிறவி பிறக்கணும் பூமியில் அப்படிங்கிறாரு. எப்படி தான் இந்த பிறவி பிடிக்கிறது அப்படின்னா, எதுவுமே செய்யாமல் பிசாமல் இருக்கணும். காசு தேவை தான் சாப்பிட்றதுக்கு, எல்லாம் போகிறதுக்கு. நல்ல காரியங்களை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக குறையும், படிப்படியாக பிறப்பு குறையும். இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். உடனே எங்கள் சாவரக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாவறது எங்கள் தாத்தா வராங்க, எங்கள் பெரியப்பா வராங்க, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படிம்பார். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷத்தில் உயிர் போயிடும், இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் உயிர் போடும் அப்படின்னு. அப்படியே படம் மாதிரி ஓடும். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ லைஃப்பில் சாவர வரலையும் படம் மாதிரி ஓடிட்டுருக்கோம். என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னுங்கிறது. அதில் ஒரு பாதி உயிர் போடும். அதில் உயிர் போன பிறகு ஆத்மா அங்கே நிற்கும், உடலை விட்டு வெளில வந்ததும். உள்ளார போகிறதுக்கு நுழையும், ஆனால் போக முடியாது. உடம்பு உள்ளார ஒரு டைம் வெளில வந்துட்டால் வெளில வந்தது தான். கடைசியில் கொண்டு படத்தை வச்சு எரிச்சிடுவாங்க.
இதுதான் உண்மை. நம்ம ஏதாவது இந்துவில் உள்ளது தான். கிறிஸ்டினில் கல்லறையில் வைப்பாங்க, முஸ்லீமில் புதைப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து இறப்பு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, குடத்துக்கு சாமிக்கு கடைசியாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி கொண்டுவாங்க. பார்த்து போயிருக்கீங்க. அதுதான் நடக்கும். கடைசியாக குளிச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு குளிப்பாட்டி கொண்டு போவாங்க. சுடுகாட்டு கொண்டு போவாங்க. போகும்போது இளநீ வெட்டிட்டு போவாங்க. இளநீ 4 போட்டு திரும்ப கூட்டில் இளநீ வைப்பாங்க. இந்த ஆத்மா திரும்ப வீட்டுக்கு வரும் அப்படின்ட்டு. அது எங்கள் ஊரில் நடக்குது. இப்போல்லாம் நடக்குதான்னு தெரியல. டவுன்லாம் சிட்டியாக கூட்டுது எல்லாம் இப்போ நடக்கலை. இப்போ பாடுறதுக்கே ரெக்கார்டு இருக்குது, ஒப்பாரி வைக்கிறதுக்கு. அதை போட்டு விட்றாங்க. யார் அழுவு வராங்க? யாரும் அழுவது இல்லை. போராட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இந்த எதுக்கு இளநீங்கிறாங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் எரிப்பு பிறகு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. அப்போ உங்களுக்கு தாகமாக இருக்குமா இருந்ததில்லை. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை நுகர்றது, தண்ணியை குடிக்கிறது நுகர்றது, அதை சாப்பிட்டா திருப்தி வரும், அவ்வளோதான். அதை சாப்பிட்டு அதுக்காக அதை இளநீக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் சுடுகாட்டு என்ட்ரன்ஸில் வழிக்கரையான்னு கொடுத்தாங்க. வழிக்கரையான்னு பேர். அவனுக்கு 10 பைசா போடுவாங்க. போட்டு தான் படத்தை உள்ளார கொண்டு போடும். அதுக்கப்புறம் சுடலை பாடம் இருப்பார். சுடலை பாடத்தை கேள்விப்பட்டீங்களா? அவர் உட்காந்துருப்பார். நீங்கள் என்னென்ன தண்டனை பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும். கொலை பண்ணிங்கன்னா உங்களை அவர் அங்கேயே கொலை பண்ணுவார். ஆனால் படத்துக்கு தெரியாது, ஆவிக்கு தெரியும். கட்டத்தட்டமாக வெட்டி இலையில வச்சு அது சாப்பிடுவார். மாமிசத்தை சாப்பிடுவார். யாருக்குமே தெரியாது. நம்ம கட்டுக்கு அவர் கட்டு போட்டு தெரியும். சுடலை பாடத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடலை பாடம் பாருங்க, வீடியோவில் பாருங்கள். சுடலை பாடம் போகும்போது பின்னாடி ஆவிலாம் போயிட்டுருக்கோம். அவர் தண்டனை கொடுப்பார். அடுத்ததை வச்சு எரிப்பாங்க. எரிச்சதும் இந்த ஆவியெல்லாம் செய்யணும், அழுவோம். நம்ம படத்தை எரிக்கிறாங்கல்ல. வந்தவெல்லாம் புல்லை தீ வச்சுட்டு போயிடுவார். திரும்பி பார்க்காம போக சொல்லுவான். திரும்பி பார்க்காம போடுவார். எல்லா பட்டமும் போயிடும். நீ சம்பாதிச்ச படமும் போயிடும். கொடியாக சொத்து வச்சுதான் அது போயிடும். கடைசியில் எரிச்சு ஒரு படி சாம்பல் தான் கொடுப்பாங்க. அவங்க கையில் செட்டையில் கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு தந்த கருவாதி போடுவாங்க. ஆப்டர் டெத்து இறந்த பிறகு புத்தூர் லோகம்னு ஒரு லோகம் இருக்குது. அந்த லோகத்துக்கு போகணும். அதுக்கு நீங்கள் தேவசம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவசம் டீ அமாவாசை கொடுக்கணும். கொடுத்தா அது புத்தூர் லோகத்துக்கு போவாங்க அந்த ஆவி. அதுக்கு பிறகு தண்டனை இருக்குது. யமதர்மருக்கு ராஜான்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. யமதர்ம ராஜா என்ன போகணும் நீங்கள் அடுத்து. அதுக்கு தண்டனை என்ன இந்த பிறவியில் பாவம் பண்ணீங்க அதான் சொல்லுவார் லிஸ்ட்டு. இது இந்த பார்த்தா தான் இருக்குது, வேறு எந்த இதுலேயும் இல்லை. அதுக்கு உலகத்துக்கு அனுப்புவாங்க உங்களை தண்டனை. ஒரு 200 வருஷம் 300 வருஷம் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன புண்ணியம் பண்ணியோ இந்த வாழ்ந்த காலத்தில் அந்த புண்ணியத்தை போய் ஒரு பிறப்பு கொடுப்பாங்க. ரொம்ப அட்டூழியம் பண்ணிங்கன்னா நாய் பூனை பண்ணி அப்புறம் வச்சுருவாங்க. இதுதான் இந்த பிறப்பு ரகசியம். தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இதை மாற்ற முடியாது. காலச்சக்கரம் நடந்துக்கிட்டே சுற்றத்தை நடந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. நடக்கிறத ஒரே வழி கபாலபட்சம் தான். நீங்களாம் உயிரை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் புண்ணியம் பண்ணவங்க காது வழியாக கண்டு வந்தே உயிர் போகும். சில பேர் பெரும்பாலும் மலைக்குடல் வழியாக தான் போகும் உயிர். எல்லாருக்குமே ரொம்ப ஞானி சிவனடியார் இறைவனை ரொம்ப வேண்டுறவங்களுக்கு கண்டு காது மூக்கு வழியாக போகும். இதுதான் ஆஃப்டர் டெத்தை பற்றி சொல்லியிருக்கு இந்த பாதத்தில். அது ஒரு ட்ரிப்பு சுடுகாட்டு போனால் தெரிஞ்சிடும். செத்து போனால் தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு. உடம்பு எல்லாருக்கும் தெரியாது. ஆவி ஆலயம் போது தான் தெரியும்.
திதி கொடுக்க கூட ஆள் இருக்காது உங்களுக்கு தோஷம் கொடுக்க. ரொம்ப அது கஷ்டமானது. மனித வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. அது இதுதான் ஆஃப்டர் டெத்து. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன புண்ணியச்சிங்களோ தகுந்த மாதிரி உங்களுக்கு பிறகு கொடுக்கப்படும். நிறையா பண்ணிங்கன்னா கோடீஸ்வரனாக பிறக்கலாம். புண்ணிய கோஷ்டெல்லாம் பண்ணிக்கிட்டா நார்மல் மிடில் கிளாஸு, அதாவது நொண்டி முடம் இதெல்லாம் பிறக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் நல்லா இதுக்கு பாராசைக்காலஜின்னு நினைக்கிறேன், ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செய்யறது இங்கிலீஷில். இதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காரு, விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் மெட்ராஸில். அவர்கிட்ட பற்றி உங்கள் டெத்து, உங்கள் அப்பா அம்மா டெத்து இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் கஷ்டத்தை. அவர் அப்பா விட்டு வேணால் தான் பார்ப்பார். ஆவியல் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் போங்க, அப்போ யாரும் போகாதீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் பார்க்காதீங்க, வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இறப்பு சொந்தமான இது. அதெல்லாம் இருக்கும்போது நிறையா உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, அடுத்த குடும்பத்தை கெடுக்காதீங்க, எல்லோரும் நல்லது பண்ணுங்க. முடிஞ்ச வரலையும் நேர்மையாக இருக்க பாருங்கள், அவ்வளோதான். இல்லைன்னா உங்களை, உங்கள் பிள்ளைகளாம், உங்கள் பொண்டாட்டியை எல்லாரையும் பாதிக்கும் நீங்கள் செஞ்ச பாவம். படிப்படியாக வரும். அதாவது இந்த நொண்டி ஆவராட்டம் வச்சுருக்கீங்களா, நொண்டி ஆகுறீங்க, நொண்டி ஆவரத்தை பிறக்கிறான் அப்படின்னா முன்ஜென்மத்தில் என்ன செஞ்சியோ, ஆடு மாடை அடித்து உடைச்சிருப்பேன், காலை உடைச்சிருப்பேன், கையை உடைச்சிருப்பேன். அதனால் இந்த ஜென்மத்தில் உனக்கு அது மாதிரி பரப்பு கொடுத்துருப்பாங்க. கடைசி வரலையே அப்படியே தள்ளுவண்டிலே போகிற மாதிரி லைஃபு. அதனால் நல்லது பண்ணுங்க, நல்லதே செய்யுங்க. நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள்கிட்ட உங்கள் தேவதையை, உங்கள் வீட்டை குலதெய்வம் பார்க்கும், இறைவன் பார்த்துட்ருப்போம் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு. நைட்டில் தப்பு செய்கிறவனுக்கு சந்திரன் சாட்சி, பகலில் தப்பு செய்கிறவனுக்கு சூரியன் சாட்சி. உங்கள் குலதெய்வம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அதுக்கு ஒரு திதி இருக்குது, ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதைக்கு தான் நீங்கள் இது கொடுக்கணும், திதி. அதுதான் உங்களுக்கு கொடுக்கும் திரும்ப ஆவியாக நீங்கள் ஆவியாக இருப்பீங்க. அதுதான் அது ரிட்டர்ன் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு திதியில். இந்து மதத்தில் தான் சொல்கிறாங்க, வேறு எந்த மதத்துலையும் கிடையாது. இது ஆஃப்டர் டெத்து. வேறு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.